ஹலோ யூட்டி ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விச்சஸ் ஹோமில் பார்க்க போகிறது ஐல மீன் குழம்பு. இந்த மீன் பார்த்திங்கன்னா நம்ம மீன் பொழிச்சது செய்வோம் இல்லையா, அகலமாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் சின்னது. ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முழு மீனை வந்து ரெண்டாக நல்லா சுத்தம் பண்ணி அங்கேயே கடையிலே கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 4 தடவை கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு பரட்டி வச்சுட்டேன். நம்ம செய்ய போகிற இந்த மீன் குழம்பு இன்றைக்கி ஃபுல்லாக கிராமத்து ஸ்டைலில் தாங்க செய்ய போகிறோம். இது வதக்கிறது அரைக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் கிடையாது. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு எல்லாமே இந்த மாதிரி இடிக்கிற கல்லை போட்டு இடித்து எடுத்துக்கிறேன். நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வைக்கிறதுனாலும் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தட்டி தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. 1/2 கிலோ மீனுக்கு இந்த 100 கிராம் சின்ன வெங்காயம் சரியாக இருக்கும். ஒரு 10-15 பல் பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மீன் குழம்புக்கு இன்றைக்கி தேங்காய் கூட சேர்க்க போகிறது இல்லைங்க. தேங்காய் சேர்க்காமல் இருந்தாலுமே நல்ல ஓரளவுக்கு திக்னஸாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த வெங்காயமே நல்லா வெந்து அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாட்டமும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு குழம்பு. இப்போ இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் தட்டி எடுத்துகிட்டு பூண்டையும் தட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஐயில் வாங்கிட்டு வந்ததுக்கு காரணமே மீன் பொழிச்சது பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தாங்க வாங்கிட்டு வர சொன்னது. ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா அது பொழிச்சது பண்ணுற அளவுக்குலாம் இல்லை, குழம்பு வைக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அது ஒரே மீன் அது ரெண்டாக கட் பண்ணியிருந்துச்சு. சரி இதில் பொழிச்சது பண்ண முடியாது, இன்றைக்கி குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு குழம்பு தான் வச்சோம். நல்லா இருந்துச்சு. எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆற்று மீனில் இந்த ரோகு, கட்லா, சங்கரா இந்த மாதிரி மீன் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன்கள். அதுவே கடல் மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காதுங்க. இப்போ நைட்டு வர்ற மீன் வந்து ஐஸ் பாக்ஸில் தான் வரும். அது விடிகாத்தால் வந்தாலுமே அந்த ஐஸ் பாக்ஸில் இருக்கிறனால கொஞ்சம் அந்த தெரியும், அந்த ஸ்டிஃப்னஸ் கொஞ்சமாக தெரியும். அதனால் எங்களுக்கு கடல் மீன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் கிடைக்காது. ஐஸ் பாக்ஸில் வச்சு வர்றது தான் கிடைக்கும். அதனால் எங்களுக்கு எப்போவுமே ஆற்று மீன் தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீன். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலெண்ணெயில் சமைச்சு பாருங்களேன். மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு நல்லெண்ணெயை விட இந்த கடலெண்ணெயில் செய்யும்போது அந்த மீன் குழம்பு இன்னுமே டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நான் தாளிப்பு வடகம் வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு உருண்டையில் ஒரு கால்வாசி எடுத்து உதுத்து விட்டுட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. அரைக்கிற மாதிரி இருந்தால் அதுலேயே சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிடுவேன். அதனால் இது தாளிக்கும் போதே இந்த சோம்பு போட்டுட்டு தட்டி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வதக்கும் போதும் அப்படி தாங்க, நம்ம எடுத்த உடனே சின்ன வெங்காயம் போடுறதுக்கு பதிலாக பூண்டை போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பூண்டை எடுத்த உடனே போடும்போது அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பூண்டு வாசத்தோடு நல்லாயிருக்கும். குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்க டைம்லேயே புளி எடுத்து வச்சுருக்கிறத நான் கரைச்சி எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம் சைஸில் பாதி எலுமிச்சம்பழம் சைஸ் போதும். இது 1/2 கிலோ மீனுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காலாம் கரைக்கல, அதே போல் ரொம்ப தண்ணியாட்டமும் கரைக்கல. இந்த அளவுக்கு ஒரு மீடியமாக கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி தக்காளி பழத்தையும் நல்லா கையிலேயே கரைச்சி தாங்க எடுத்து வச்சுக்க போகிறேன். நாட்டு பழமாக 2 பழம் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். இதையும் நல்லா கையிலேயே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். இல்லை ரொம்ப தோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் மிக்சர் ஜார்லேயே போட்டு எல்லாம் அரைச்சிட்டு கூட செஞ்சுக்கலாம். ஆனால் வெங்காயத்தை வந்து தட்டி போட்டு செஞ்சோம்னா தான் நல்லா ஒரு பாதி அரைச்சிட்டு பாதி தட்டி போட்டு கூட செஞ்சுக்கலாம். நான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ரெடி பண்ணி பார்த்தேங்க. நல்லா இருந்துச்சு. அதாவது பெரியவங்க சாப்பிடும்போது நமக்கு அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ருவோம். இதே சின்ன பசங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் பசங்களுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சம் நம்ம இதெல்லாம் அரைச்சி கொடுக்கும்போது தான் பெஸ்ட்டு. இப்போ வெங்காயம் பூண்டோட கலர்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க. சாம்பார் தூள் சேர்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஏன்னா சில பேர் குழம்பு தூள் சேர்ப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். காரத்து அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன தான் இதில் சாம்பார் தூள் சேர்த்தாலுமே கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பாங்க. இது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்புறம் அது கொதிச்சதுக்கு அப்புறமே ரொம்ப தண்ணி சுண்டி போச்சுன்னு நினைக்க வேணாம். நம்ம மீன் போடும்போது அது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அந்த டைமில் கரெக்டாக போயிடும். அதனால் 3/4 லிட்டர் அளவு இதுக்கு சரியாக இருந்துச்சு. இதில் கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிடுறேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரும்போது தான் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும்.
இப்போ ஒரு 15 நிமிஷமே ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம மீன் போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது இதை கம்மியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன்னா மறுபடியும் நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னாக்கா மீன் எல்லாமே ஒரு முள் தான் இருக்கும். அப்புறம் எல்லாம் கரைஞ்சி போயிடும். அதனால் நம்ம இப்போவே இந்த டைமில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கும் போது இந்த மீனெல்லாம் அப்படியே உள்ளே போயிடும். நம்ம குழம்பு கரெக்டாக வந்துடும். இப்போ அகலமான கரண்டி வச்சு இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கிறேன். எல்லா மீனையும் போட்டுட்டு ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அதுவும் இது மண் சட்டியில் வைக்கிறதுனால நம்ம 7-8 நிமிஷத்துலேயே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்போ அது அப்படியே கொதிச்சிட்ருக்கும் பார்த்தீங்களா, அதனால் சரியாக போயிடும். இதுவே நம்ம பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையோ இல்லைனா கொத்தமல்லி தலையோ எது இருக்கோ தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிச்சுது. இப்போ இதை ஒரு தட்டம் போட்டு மூடிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட போகிறேங்க. இப்போ மீனும் நல்லா வெந்து வந்திருக்கு, குழஞ்சும் போகலைங்க, கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப கம்மியான பொருட்கள் வச்சு சட்டுன்னு ஒரு மீன் குழம்பு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.